அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இத்தனை ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு புதிய தலைமுறை பார்த்தீங்கன்னா, தற்போது சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆதரவாளிகளை செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் எல்லாமே ஆளுங்கட்சியான திமுக கட்சிக்கும் எதிர்கட்சியான அதிமுக கட்சிக்கும் தான் வேலை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தை புதிய தலைமுறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. புதிய தலைமுறை ஊடகம் ஆரம்பத்தில் சீமானை குறித்து பல்வேறு விமர்சனங்களை எழுப்பி சீமானுக்கு எப்படியாவது கெட்ட பேரை வாங்கி தரணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதற்கிடையில் இது எல்லாமே எங்கே மாறுச்சு அப்படின்னா, இந்த குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருந்தார். இந்த பொதுக்கூட்டத்திற்கு பிறகு தான் புதிய தலைமுறை பார்த்தீங்கன்னா முழுக்க சீமானுக்கு சாதகமாக வீடியோக்கள் போடுறதும், அதற்கு பிறகு சீமானுடைய நேர்காணல்களை முழு வீடியோவுமே போடுறதும், பிற ஊடகங்கள் மாதிரி அவங்களுக்கு தேவையான பகுதிகளில் வெட்டி ஒட்டி போடாமல் சீமான் பேசிய முழு விளக்கங்களையுமே, அதாவது அந்த வீடியோ 40 நிமிஷம் இருந்தாலும் அந்த 40 நிமிஷத்துமே போட்டு நாம் தமிழ் கட்சிக்கு பிற ஊடகங்கள் செய்யாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதிய தலைமுறை ஊடகம் அப்படின்றது சீமான் ஒரு ஊடகம் தொடங்கி அதை செயல்படுத்தினார் அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சியுடைய செய்திகளை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு புதிய தலைமுறையை பார்த்து தெரிஞ்சுக்கிற ஒரு நிலைமை தான் உருவாகி இருக்கு அப்படின்னும், இதனாலேயே நாங்கள் புதிய தலைமுறையை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகையில் தற்போது புதிய தலைமுறை ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, விஜயும் சீமானும் கூட்டணி கட்சியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பிற ஊடகங்கள்லாம் சீமான் இடத்துல கேள்வி எழுப்பிட்டு இருக்கும் போது, விஜய் சீமானோட இணைவாரா அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்திடம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேள்வியை புதிய தலைமுறை கேட்டிருக்காங்க. நான் சீமான் அவர்கள் பல இடங்களில் இதற்கு பதில் அளிச்சிருக்காரு. உங்க தரப்புல இருந்து நீங்க என்ன பதில் அளிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு புதிய தலைமுறை கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இதை எல்லா ஊடகங்களும் அவங்களுடைய யூடியூப் சேனலில் மட்டுமே போடும்போது, புதிய தலைமுறை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூடியூப் சேனல்லையும் தொலைக்காட்சியிலையும் இரண்டுலையுமே போட்டிருக்காங்க. இதனால அதிக அளவில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொலைக்காட்சியில் தான் இந்த நியூஸை பார்த்து தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியாகிருக்கு. பொதுவாகவே ஸ்மார்ட் போன் அப்படின்றது இப்போ எல்லோருமே உபயோகப்படுத்தினால இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய பாமர மக்களும் ஏழை மக்களும் சின்ன போனை தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மக்களால் யூடியூப்பை பார்த்து நியூஸ் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால இன்னமும் ஒரு 20% பேர் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகளை பார்த்து மட்டுமே நியூஸ் தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான மக்கள் மத்தியில் தொலைக்காட்சிகளை சீமானுடைய நியூஸை போட்டு அதிக அளவில் பரப்பக்கூடிய புதிய தலைமுறைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய பாமர மக்களும் ஏழை மக்களும் பார்த்தீங்கன்னா வீடியோக்களாக வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏழை மக்கள் பேசக்கூடிய மக்கள் கருத்து கணிப்பில் பேசக்கூடிய முதல் விஷயமே என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு அதிக அளவில் தொலைக்காட்சிகள் ஆதரவு தரணும். அப்போதான் நாம் தமிழர் கட்சி குறித்த செய்திகளையும் தமிழ்நாட்டு அரசியலில் என்னென்ன நிலவரங்கள் நடக்குது அப்படின்றது எங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மாதிரி புதிய தலைமுறை செய்யக்கூடிய செயல்பாடுகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.